ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எலஸ்ட்ரேட் சாப்டர் 21 to 23 பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இனுஸ்க். ஸோ அவன் வந்து என்ன சொன்னான்னா திட்டிகிட்டு இருக்கான் யார்கிட்ட, அந்த அவன் பேர் என்ன, ஜினுக்கா. ஸோ அவனை போட்டு திட்டிகிட்டு இருக்கான். ஸோ என்னென்னு திட்டிகிட்டு இருக்கான்னா, நீ ஒரு கேபேஜ், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, முட்டாளு, நான் உன்கிட்ட வந்து அவனை பார்க்க தான் சொன்னேன், பட் அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கியா. ஸோ அவன் இப்போ தான் ரீசெண்டாக வந்து அவனுக்கு பவரே வந்திருக்குது. அதுவும் இல்லாமல் அவன் உனக்கும் உன் லைஃப் வேறு, அவன் லைஃப் வேறு. அவன் வந்து நார்மல் லைஃப்பில் வந்து பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்த ஆள். ஸோ நீ வந்து சின்ன வயசுலேருந்து க்ரூம் பண்ணி வளர்த்துற வேலை அவன் வேறு. அவனை போய் நீ போட்டு அவனை திட்டிகிட்டு இருக்கியா. இது மட்டும் சேர்மேனுக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா. ஸோ உடனே வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் என்ன சொல்ல போகிறான், அவன் என் சிஸ்டர் தானே அப்படின்றா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்னோடய பொண்டாட்டியோட தம்பி தான் இவன். ஸோ அப்போ வந்து இவன் எனக்கு மச்சனை. இதெல்லாம் முக்கியமாக சொல்லிட்டு என்னோடய வியூவர்ஸ் கேட்பீங்க, பட் நான் சும்மா இதை சொல்லி தானே ஆகணும், அதான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி அவன் என்ன சொன்னான், அதேமாதிரி நான் வந்து ரொம்ப நாளாக அட்டாக் பண்ணேன். அவனுக்கு வந்து காலில் அடிபட்டுச்சுனோடனே நான் அப்போவே சைலண்ட்டாக இருந்துட்டேன். அதே மாதிரி நீ வந்து இந்த விஷயத்தை மட்டும் நீ என் தங்கச்சிக்கிட்ட சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி என் தங்கச்சி வந்து ரொம்பவே சென்சிட்டிவ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ப்ளீஸ் அவங்ககிட்ட மட்டும் எதுவும் சொல்லாத அப்படின்வான். ஸோ அந்த மாதிரி சொல்லாதன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவன் தங்கச்சி வந்து பின்னாடி நிற்பாள். 2 பேருமே பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஜின்ஸ்கே, நீ வந்து இது வரைக்கும் நீ சண்டையே போட்டதில்லை நான் ரொம்ப நாளாக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். நீ உள்ளே வா, என்னை ஃபாலோ பண்ணுன்னுவா. உடனே வந்து அவன் வந்து இருக்கான் ஜின்ஸ்கே, அவன் வந்து பயந்துட்டு இருப்பான். என்னை காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகிட்ட கேட்பான். அதுக்கு வந்து கோ என்ன சொல்லுவான், தம்பி பாய் அப்படின்றான். ஸோ உடனே வந்து அவங்க அக்காவும் தம்பியும் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க போல். அவன் வந்து பயந்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்வோ வந்து அந்த மாஸ்டர் பொண்ணு அதுக்கு வந்து சவால் போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கைனன் வந்து என்ன கேட்குறான், ஏன் நீ ரொம்ப சேடாக இருக்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைனன் கிட்ட கேட்குறான். கைனன் வந்து நம்ம ஜின்வோ கேட்குறான். அதுக்கு வந்து ஆமாம் சார்ன்னுவான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கைனன் என்ன கேட்குறான், ஏன் அந்த பையன் கூட தோற்றுட்டு போகிறதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, அதே மாதிரி நீ உயிரோடு இருக்கிற பெரிய விஷயம் அப்படின்னா. அதுக்கு வந்து நம்ம ஜின்வோ என்ன சொன்னான்னா, இல்லைங்க சார், நான் வந்து எல்லாத்துலையும் ஜெயிக்கணுன்ட்டு இல்லை, ஆனால் ரொம்பவே நான் கேவலமாக தோற்றுட்டேன், அதே மாதிரி எனக்கு தோக்குறது வந்து பிடிக்காது அப்படின்னா. உடனே கைனன் என்ன கேட்குறான், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்வான். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறான்னா, நாங்கள் 2 பேரும் சண்டை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்னோடய ஸ்பீடுக்கு வந்து அவனும் இருந்தான், அது எப்படின்னு என்ன புரியல, அதேமாதிரி அவனுக்கு விண்டு தான் ஆட்ரிபியூட், ஆனால் என்னோடய ஸ்பீடுக்கு அவன் வந்து அவன் விண்டை யூஸ் பண்ணி என்கிட்ட வந்தான் அப்படின்னா. அதுக்கு கைனன் சார், அது வந்து இம்பாசிபிள், உன் ஸ்பீடுக்கு வந்தான்னு சொல்கிறியா, அதுதான் வந்து டஃப்பு, அவன் வந்து எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்காக கைனன் என்ன கேட்குறான், நீ உண்மையாக சொல்லு, ஃபுல் பவர் யூஸ் பண்ணியா, நீ வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீ வந்து கொஞ்சம் ஓல்டு பண்ண மாதிரி இருக்குது, ஏன்னா உன்னோட ஆட்ரிபியூட்டே ஸ்பீடு தான். ஸோ விண்டு யூஸ் பண்ணிட்டு வந்தால் உன் அளவுக்கு வரலாம், பட் நீ ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக தான் இருப்ப, ஃபுல் பவர் யூஸ் பண்ணியான்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ என்ன சொன்னால், ஆமாம் சார், நான் ஃபுல் பவர் யூஸ் பண்ணல, ஏன்னா நான் வந்து ஃபுல் பவர் யூஸ் பண்ணால் என்னோட ஃபுல் பவர், ஏன்னா அவனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான் ஒரு நாளைக்கு 10 செகண்ட் தான் யூஸ் பண்ண முடியும்ட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், பட் ஃபுல் பவர் யூஸ் பண்ணோன்னே என்னோட பவர் யூஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு நான் வந்து பயந்துட்டு இருந்தேன் சார், அதனால் நான் ஃபுல் பவர் யூஸ் பண்ணல அப்படின்றான். உடனே கையில் வந்து நான் இது ஆல்ரெடி நான் ஃபிகர் பண்ணது தான். ஸோ அதேமாதிரி அவன் வந்து ரீமேட்ச் வேணும்னு கேட்டானா, நம்ம கால் சரியானதுக்கப்புறம் அப்படின்னா. ஆமாண்ணா. ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு டைம் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் 5 நாள் ஆகுமா, ஸோ அது வரைக்கும் நான் வந்து உன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது, ஏன்னா உன்னோட காம்பேக்ஸில் இருக்கிறனால அதை வந்து ஃபுல் இது யூஸ் பண்ண முடியாது, பட் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண போனேன், ஏன்னா அந்த ஷார்ட் டைமில் வந்து 5 நாளில் வந்து ஃபுல் இது உனக்கு கற்றுக்க முடியாது, பட் என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக்கை வந்து நான் சொல்லித்தர போனேன், நீ வந்து கற்றுப்பியான்னு கேட்குறா. ஆமாம் ஓகே சார்னுவா. 2 பேருமே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார், ஜின்னும் வந்து கைனன் வச்சு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கைனன் வந்து அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த புல்லிஸ் இருக்காங்க, அந்த புல்லிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவனோட கிளாஸ் ரூமுக்கு வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜின்வோ வந்து லீவ் போட்டிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின்வோ லீவ் போட்டு அவன் வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து எந்திரிச்சு டே ட்ரெயின் பண்ணுறா அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி தூங்கிட்டு இருக்கான் யார், ஜின்வோ. ஸோ அதுக்கப்புறம் கையில் வந்து எட்டி வச்சுட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சேர் உமன் பார்க்கலாம். ஸோ அவள் போய் பார்த்தா ஜின்னாங்கோ. ஸோ ஜின்னாங்கோ என்ன சொல்கிறான்னா, அவனும் ஸ்கூலுக்கு வரலையா அப்படின்றான். ஆமாம் சார், ஆமாம் மேம். அந்த கோ என்ன சொல்கிறான்னா, இன்னும் வரவே இல்லை, அவனை ரீச்சே பண்ண முடியல அப்படின்னா. சரி, எனக்கு தெரிஞ்ச என்னென்னா அவன் வந்து ஸ்கூலுக்கே வரதில்லை, ஜின்ஸ்கே வந்து அட்டாக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மேபி ஸ்கூலை விட்டு போயிட்டானா, அவன் ஸ்பிரிட்டு போயிடுச்சா எனக்கு தெரில, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் வந்து அவனை ஸ்டாப் பண்ணியிருக்கணும், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அதே ஜின்கே வந்து அக்ரெசிவாக இருப்பான், அதனால் வந்து எதாவது ஆயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கான். யாருக்கோ இவன் எனக்கு சம்டைம்ஸ் டவுட்டாக இருக்குது, ஒரு கேவாக இருப்பானு சொல்லிட்டு உங்களுக்கே டவுட் வரும், பட் நல்ல பையன் தான், கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது, ப்ளீஸ் நான் வந்து அவனை வந்து
மீட் பண்ண போகிறேன், என்னை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன் இருக்கான ஜின்ஸ்கே யாரை ஜின்ஸ்கே அந்த கோ வந்து கேட்குறான் யார் நம்ம சேனல் உமன் கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் அதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்ம டேரெக்டாக சாப்டர் 22 போகலாம். ஸோ அதில் பார்த்தா ஜின்ஸ்கே வந்து அவன் மொட்டை மாடியில் வந்து உட்காந்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஃப்ளாஷ்பேக்கோட போகுது. அவன் தங்கச்சி அவன் அக்கா இருக்கான அவன் அக்காவை வந்து திட்டிகிட்டு இருக்கா. ஸோ அவன் அக்காவோட சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் அக்கா சூப்பர் வந்தானே. அப்போ பார்த்தா அவன் முருகு பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ இது வந்து இவ்வளோ ஆர்டாக இருக்கான் என் மேலே. ஸோ அதனால அவன் இன்னும் சிங்கிளாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அக்காவை சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த புலிஸ் இருக்கான், அந்த 3 பேரும் வந்து ஜின்ஸ்கே கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சார் இன்னும் அவன் வரலைங்க சார், இன்னைக்கு கூட லீவ் போட்டான்னா நீங்கள் உண்மையாக நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து ரொம்ப கடினமாக சண்டை போட்டீங்க போல் அப்படின்னா. உடனே நம்ம ஜின்ஸ்கே வந்து யோசிக்கிறேன், ஐயோ நான் ஒன்றும் அவங்க கூட அவன் அவ்வளோவா சண்டை போடல, என்ன ஆச்சுன்னு தெரியல அவனுக்கு அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்வோ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். கையில் வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறான்றான். ஆமாம் ஆனால் டயர்டாக இருக்குது, அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் எனர்ஜியெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி இருக்குதுன்றான். ஸோ உடனே வந்து கையில் சார் ஆமாம் உன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, பின்ன இவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணியிருந்தாரு, பட் இருந்தால் நான் ரொம்ப வீக்காக தான் இருக்க இப்போ கூட அப்படின்றான். உடனே வந்து நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறான்னா, ஆமாம் சார் இருந்தால் நான் உங்களை மாதிரி இல்லை, நீங்கள் ரொம்ப பவர்ன்றான். ஸோ அவனே வந்து கையில் நினச்சிடான், ஆமாம் என்ன மாதிரி 2 பேர் இருந்தால் அந்த உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து ஃபுட்டு போட்டுட்ருக்கான். ஸோ அந்த ஃபுட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா கையில் என்ன நினைக்கிறேன்னா, இவன் பேசாமல் ஃபுட்டு போடுறது வந்து இத்தனை வருஷமாக கரெக்டாக டைமில் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா இதே மாதிரி அவன் ட்ரெயின் பண்ணனா அவன் நேரத்துக்கு எங்கேயோ போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பெல் அடிக்கிறாங்க. அந்த பெல் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இனாக் கோ இருக்காங்க. ஸோ அவன் வந்து வீட்டுக்கு வெளியே நின்று பெல் அடிக்கிறான். உடனே நம்ம கைடு நினைக்கிறான், இந்த புண்டை இருக்கிறான் இங்கே வந்தான்னு சொல்லிட்டு அவன் மாதிரி முறைச்சி பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அதான் எனக்கு தெரியலைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் சண்டை போடுறதுக்காக வரானா என்னன்னு கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியல எதுக்கு இதை வந்துருக்கான்னு சொல்லிட்டு தெரிலன்றான். ஸோ உடனே கைடு சொல்லிட்டு அவன் வர சொல்லு அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்மளோட கோ வந்து என்ன சொல்கிறான், சாரி சார் இந்த மாதிரி நடக்கும் சொல்லி எதிர்பார்க்கல, ஸோ அவன் வந்து அட்டாக் பண்ணியிருப்பான் சொல்லி நான் எதிர்பார்க்கல, ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதேமாதிரி உங்களுக்கு கூப்பிட்டேன் 2 நாளாக, பட் நீங்கள் எடுக்கவே இல்லை. ஸோ எனக்கு தெரியும் இந்த மாதிரி நான் வந்து உங்களை பெட்ரேட் பண்ணிவிட்டு எங்கள் இதுலேருந்து வந்து ஒருத்தவங்க அட்டாக் பண்ணதுனால தான் வந்து நீங்கள் கோவத்தில் இருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடகிட்டே இருக்கா. உடனே நம்ம ஜின்வோ இருக்கா, ஐயோ நான் 2 நாள் நான் ஃபோனே சுவிட்ச் ஆன் பண்ணல, ஏன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு கைன்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கோ என்ன சொன்னால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அவன் வந்து அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்ஸ்கே வந்து அவன் தான் சேன் உமனோட தம்பி. ஸோ அதனால் வந்து சின்ன வயசுலேருந்து அவன் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவன் பிடிச்ச மாதிரி அவன் நடந்துக்கிட்டான். பட் இருந்தால் சேன் உமன் அப்படி இல்லை, அவன் வந்து அவனோட தம்பியை வந்து உங்களுக்காக வந்து அவன் வந்து பனிஷ் பண்ணிட்டான் அவன் ஆல்ரெடி. ஸோ சேன் உமன் வந்து நல்லவங்க, ஸோ அவனால் பனிஷ் பண்ணிட்டா, நீங்கள் ஒன்றும் கோச்சிக்காதீங்க, சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னா. உடனே வந்து என்னென்னா இந்தமாரி வந்து அந்த ஜின்ஸ்கே வந்து உங்களை அட்டாக் பண்ண மாட்டான் அப்படின்னா. உடனே நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறோன்னா, நான் வந்து திருப்பி அவன் கூட நான் சண்டை போட முடியாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். ஸோ உடனே வந்து நம்மளோட கோ என்ன சொல்லுமா சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான், ஏன்னா புரியல அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்பான். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து என்கிட்ட வந்து ரீமேட்ச் கேட்டான் ஒன்ஸ் வந்து என்னோடய கால் வந்து ஹீல் ஆன மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம கோ என்ன சொல்கிறான், ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்கன்னா ஆமான்றான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இவன் கோ இருக்கானே, ஆமாம் எனக்கு தெரியும் வந்து டிப்ரெஷனாக இருக்கான், அதான் திருப்பி சண்டை போடணும்னு சொல்கிறான். எனக்கு புரியுது சார் நீங்கள் வந்து அவங்க கூட சண்டை போடணுன்ட்டு. அது மட்டும் இல்லை அவன் வந்து சேன் உமனோட பிரதர்னால நான் வந்து சொல்லலை, பட் அவன் உண்மையாகவே ஸ்ட்ராங்கு, அவன் ஏஜுக்கு வந்து அவன் ரொம்பவே ஸ்ட்ராங், இருக்குல்ல பெஸ்ட்டு கூட சொல்லலாம் இந்த ஏஜில். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்ககிட்ட தோற்றுற வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டு இருக்காதீங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கன்றான். அதுக்காக நம்ம ஜின்வோ என்ன சொன்னால், இல்லை நான் அதுக்கான ரீசன் எல்லாம் இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து டெஸ்ட் பண்ணணுன்றான். என்ன டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றான். உடனே வந்து நம்ம கையில் இருக்கானே, இப்போ தாண்டா அவன் என்னோட வழியில் வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஹின்னு சொல்லிட்டு பேசுகிறான். இப்போ தான் வந்து ஃபைனலி ஆக்டிங் ஆஸ் லைக் ஒன் ஆஃப் பர்சன் சொல்லிட்டு அவன் பண்ணுறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கோ இருக்கானே, அவன் என்ன சொன்னால், ஓகே நீ வந்து எப்போ ரெடியாக இருக்கிறதோ அப்போ சொல்லு, நான் அப்போ வந்து உனக்கும் அந்த சேன் உமனோட தம்பிக்கும் வந்து நான் வந்து சண்டைக்கு நானே ரெடி பண்ணுறேன் அஃபிஷியலாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கையில் அவன் பார்க்குறான் யார் கோ. அப்போ வந்து கையில் வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே வந்து அவன் குறுன்னு பார்த்துட்டு என்ன சொன்னால், ஜின்வோ இந்த பூனை அப்படின்வான். உடனே ஜின்வோ பயந்துருவான், ஐயோ அவன் கண்டுபிடிச்சிட்டான் போலே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த பூனையோட பெல்லியை வந்து நான் தடவிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு புச்சுக்குன்னு சொல்லி விஜய் பண்ணுவான் தெரியுமா ஒருத்தனை குண்டாக இருக்கிற பையனை. ஸோ அந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி அந்த வயிற்றை வந்து தடவணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
உடனே கைடு நினைக்கலாம், டேய் இந்த நாய் வந்து செத்தே போகணும், இவன் வந்து சாவடிக்காம விட மாட்டானு சொல்லிட்டு முறைச்சி பார்க்கலாம். ஸோ அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. டேரெக்டாக வந்து 23 சாப்டர் போகலாம். ஸோ 23 சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடனும் வந்து சரி இவனும் சரி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த சேனோ அந்த கோல்கான அவன் வந்து சேனோ மூமெண்ட் சொன்னானா, இந்த மாதிரி வந்து ஜின்வோ வந்து நம்ம உங்கள் தம்பியோட சண்டை போடணும்னு ஆசைப்படுறான் அஃபிஷியலாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து ஓகே அப்போ வந்து இவன் ரெடியாக இருக்கான் வைக்கணும் அவருக்கு, நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லைன்றான். அதுக்கு உடனே நம்ம சேனோ மூமெண்ட் சொன்னால் ஓகே அப்போ வந்து நம்மளோட ஃபேக்ட்ரி இருக்குது, ஸோ அதுலேயே வந்து சண்டை போட வச்சுக்கலாம். ஸோ நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிடு 5 நாட்கள் அப்படின்றா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின்ஸ்கே அவன் வந்து நம்ம கோகுரை கேட்குறேன் என்னாச்சு அந்த பையன் என்ன சொன்னான் அப்படின்றான். அதுக்கு வந்து நம்ம ஜின்ஸ்கே என்ன சொல்கிறான்னா, கோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவன் வந்து ஒன்று 5 நாளில் வந்து சண்டை போடணும்னு ஆசைப்படுறான், ஸோ ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னா. சூப்பர், என்ன இந்த ஃபன்னியான கிட்ட வந்து உண்மையாக 5 நாளைக்கு அப்புறம் என் கூட சண்டை போட போனான்னா, சரி வட்டும் சண்டை போட்டு பார்த்துக்கலான்னா. ஸோ அதுக்காக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருமே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. கைடனும் சரி நம்மளோட ஜின்வோவும் சரி ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஜின்வோவை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பாக்ஸிங் இது போடுறான், இன்னொரு நாள் பார்த்தா புஷ்அப்ஸ் இருக்கான். அப்புறம் கைடு அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு என்னைய வச்சுட்டு நீ தூக்கி புஷ்அப்ஸ் எடுறான் அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைடு வந்து நைட் டைமில் வந்து அவன் வந்து தியானம் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். கைடு அந்த சைடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோவை வந்து தூங்காமல் உட்காந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். வாவ், இப்போ வந்து இவன் உண்மையாகவே இந்த ட்ரிக்கு கற்றுக்கிட்டானா எப்படின்னா தூக்கத்துலேயே வந்து அவனோட பவரை வந்து கேதர் பண்ணுற ட்ரிக் வந்து இவன் இப்போவே கற்றுக்கிட்டான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் வந்து ரொம்பவே புஷ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு டைம் கூட அவன் வந்து என்ன சொல்கிறது கைடு வந்து ரொம்ப அவனை வந்து ஆடாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். பட் ஒரு டைம் கூட அவன் வந்து கம்பெனியே பண்ணது இல்லையாமா, எல்லா டைமும் வந்து சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கான். உண்மையாகவே வந்து ரிஸ்கி மேட்ச் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ மேட்சோ சீட்னா எப்படின்னா எப்படி சொல்கிறது, மேட்சோ சீட்னா உங்களுக்கே தெரியும், இந்த பிட்டு படத்தில் வந்து ஒரு பொம்பளை வந்து எப்படி சொல்கிறது அந்த என்னடா சொல்ல பெல்ட்டை வச்சுட்டு ஒருத்தனை அடிப்பான்னு வைங்க, அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள் வந்து டோமினேட் பண்ணுவான், பையன் வந்து சப்மிசிவாக இருப்பான். ஸோ அவன் பெட்டில் எதுவுமே பண்ண மாட்டான், அந்த பொம்பளையே வந்து எல்லாமே பண்ணி விட்ருவா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேட்சோ சீட்னா வரும், அந்த மாதிரி கேரக்டர் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ எப்படி சொல்கிறது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ நீ வந்து என்ன சொல்கிறது இவனை போட்டு கடுமையாக வந்து பண்ணானா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ அப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவன் வந்து ஜின்வோ இருக்கானா, அவன் எழுந்திரிச்சிட்டு அதுக்குள்ளே விழிஞ்சிருச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஜின்வோ என்ன சொல்கிறான்னா, ரொம்ப தேங்க்ஸ் கேன, ரொம்பவே ஃபன்னாக இருக்குது, இதுக்கு எல்லாமே தேங்க்ஸ் உங்ககிட்ட சொல்லணும், அவனும் ரொம்பவே நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கையில் சரி 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 ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம 2 பேருமே ட்ரெயின் பண்ணிவிட்டு தியானம் பண்ணிவிட்டு புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக 2 days டே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு சொல்லிட்டு 5 நாள் ஆயிடுச்சு. இந்த டைம் பார்த்தா ஜின்வோ வந்து வேறு சொட்டராட்டம் வேறு ட்ரெஸ்ஸில் இருக்கான். அதுக்கப்புறம் கைடுன்னு வந்து ரெடி ஆகிட்டான். ஒன்றும் கவலைப்படாத, இது வந்து நீ வந்து 5 to death எல்லாம் இல்லை, இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து கோ இருக்கான கோ வந்து உனக்கு ஈவெண்ட்டாக வைக்கணும், அதனால் வந்து நீ வந்து ஒன்றும் கவலைப்பட, நீ சாக மாட்டேன், அவங்க வந்து உன்னை காப்பாற்றிடுவாங்க. அதே மாதிரி நீ வந்து சீரியஸாக விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளியில் போய் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தோடனே வந்து கார் இருக்குது, அந்த காரில் வந்து இவனை கூட்டிகிட்டு போகிறான் எதுக்கு அந்த பிளேஸ் சண்டை போடுறதுக்கு. ஸோ அதே மாதிரி அவன் என்ன கேட்குறான்னா, அந்த பூனை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோ கேட்குறான். உடனே கையில் டென்ஷன் ஆகும் திருப்பியும், இல்லை அந்த பூனை இல்லைன்னா ஏன்னா இருக்க முடியாது, அதனால் நான் அந்த பூனையை நான் எடுத்துகிட்டு போனேன்னா, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, இட்ஸ் நாட் லைக் யூ கேண்டு, இவன் உண்மையாக நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டேம் அண்ட் நைஸுன்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ நம்ம இவன் ஜின்ஸ்கே அவன் என்ன கோ வந்து எனக்குன்னா இவன் உண்மையாக நல்ல பூனையா, அவன் பார்க்கும்போது நானும் அவனை பார்க்கும்போது பார்த்தா எப்போவுமே என்னை சாவடிக்கிற மாதிரியே பார்க்குறானேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைட் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து தனித்தனியாக அந்த ஃபைட்டு மட்டும் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.